கவனிக்கிறீங்களா? தேவன் நம்முடைய சுபாவத்தை மாற்றுறதுக்குள்ளால இருக்கிறதெல்லாம் முடுங்குவார். அதுக்கு தான் ஒரு நாள் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்த மாட்டோம். ஹல்லேலூயா. எல்லாவற்றையும் கர்த்தர் எடுத்துக்கிட்டு இப்ப சொல்வார், நீ என்னை நம்பு, சின்ன சின்ன காரியத்துக்காக என்னை நம்பு, உன்னுடைய சுபாவம் மாறட்டும். சங்கீதத்தில் கேட்டோம், ஆண்டவர் விரும்புகிற பண்பிலே மிகப்பெரிய பண்பு என்ன பண்பு? நான் மோசே பார்த்து ஆண்டவர் சொல்லலாம், சமஸ்த ஹல்லேலூயா உலகத்திலும் அவன் சாந்த குணமுள்ளவன் யார் இருப்பான்னா ஒரே ஒருவன் தான். அவர் யாரு? மோசே. நம்மால் சாந்த குணம் எல்லாம் கிடையாது. தன் ஆட்களுக்கு ஏதாவது வந்துச்சுன்னா எடுறா கத்திய வெட்டுடா, கொலைகாரன். இந்த கொலைகாரன் இந்த 40 வருஷத்துல மந்த புத்தியா இருக்கலாம், திக்குவாயா இருக்கலாம், ஆனால் சுபாவம் மாறிச்சு. என்னவா மாறிச்சுன்னா சாந்த குணமா மாறிச்சு. ஒரு வருஷம் சில நாட்கள், அதிக நாட்களை வைக்கல, குறுகிய நாட்களை வைத்திருக்கிறார். அந்த குறுகிய நாட்கள் எதற்கென்றால் வனாந்திரமான ஒரு அனுபவத்தை தந்தது எதற்கு? என்னுடைய சுபாவம் மாறி என்னை அல்ல, நான் தேவனை சார்ந்திருக்க. ஹல்லேலூயா. பரமண்டலங்கள் இருக்கிற என் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, பரிசுத்தப்படுவதாக என்று கேட்பதற்கு, அப்படி கேட்டு நாம் இன்னும் அதிலே நிலைத்திருந்தால் நம்மேல் அவர் உன்னதத்திலிருந்து தம்முடைய ஆவியை ஊற்றுவாராம். எதிலே ஊற்றுவாராம்? நம்முடைய நாவின் மேல் அவர் தம்முடைய ஆவியை ஊற்றுவாராம். ஆமென்.